வணக்கம். 5/4/2026 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வவாச வருடத்திலே பங்குனி மாதத்திலே 22ஆம் நாள். இன்றைய நாளில காலையில திருதியை திதி 11:31 வரைக்கும், பின்பு சதுர்த்தி, விசாக நட்சத்திரம் மாலை 11:49 வரைக்கும், பின்பு அனுஷ நட்சத்திரம். இந்த தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி, அப்படி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று அனைவரும் அவசியம் இந்த கடன் தொல்லை தீர்ப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடனை கொஞ்சம் குறைச்சி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் போயிடும் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு நாளை கரெக்டாக அதுக்கான வைபை கிரியேட் பண்ணுங்க. காலையிலேயே விநாயகர் பெருமானை வழிபட்டு தொடங்குங்க. ஒரு தேங்காயை எடுத்து உடைச்சிருங்க. உடைச்சிட்டு, சுவாமி எனக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிட வேண்டும், சங்கடங்களை எல்லாம் தீர்த்து விட வேண்டும். ஹரம்னா அழித்து விடுதல் அர்த்தம். எல்லாத்தையும் தீர்த்து விடுதல் வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. பல விதத்தில் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு. 10:11 நல்ல நேரம், 3:04 நல்ல நேரம், 4:06 ராவு காலம், 12:01 யமகண்டம், 3:04 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். 1 நாழிகை மற்றும் 16 வினாடிகளில் சூரியன் மீனராசியில இருப்பார். 6:09 உதய நேரம். இன்றைக்கு ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம பட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். வஜ்ரம் அப்படிங்கிற நாமயோகம், பத்ரை என்கிற கரணமும் உண்டு. வஜ்ரம்னா புதுசா ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறது, அது மட்டும் இல்லை பூமியை போட்டு உழுறது எல்லாம் இன்னைக்கு நல்லா பண்ணலாம். யாருன்னா ஒருத்தர பதவியில நீங்க எடுத்துக்கோங்கன்னு அரசியல் ரிலேட்டடான விஷயங்கள்ல இருந்ததுன்னா இன்னைக்கு அரசியல் பதவி ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஆச்சரியமான காரியங்கள்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம், வெற்றி கிடைக்கும். பத்ரைங்கிறது வெற்றிகளை கொள்ளக்கூடியது, எதிரிகளை அழிப்பது போன்ற கரணங்கள் இருப்பதனாலே இன்னைக்கு அது ரிலேட்டடான மேற்றம். சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகரின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். இந்த நாளிலே நமக்கு விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார். விசாகம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே கதிர இருக்கிறது, கிணறு சீர் செய்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த கோச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கும்போது 5/4/2026 இன்று கோச்சாரத்தின்படி நமக்கு சூரியன், செவ்வாய், சனி மீனராசியிலே, சுக்கிரன் மேஷராசியிலே, குரு மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் துலா ராசியிலே, புதன் ராகு கும்பராசியிலே என்று பிரித்து அழகாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு பலன் என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். பலன் டெஃபினட்டா நிறைய இருக்கு, கவலைப்பட வேண்டாம். விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களோட ராசி நேரடி பார்வைக்க வந்துடும். அதனால எப்படியான ஜெயிச்சணுன்ற எண்ணங்கள் நிறைய வரும். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட செயல் இருக்கும். மற்றவர்கள் அவசரமாக செய்யக்கூடிய காரியங்களை நீங்க நிதானிச்சு செய்து வெற்றியை கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு பல விதத்துல செலவை கொடுக்கக்கூடிய நாள். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எதிர்பார்த்த செலவுகள் எதிர்பாராத லாபங்களை கொடுக்கும்னு எண்ணி போய் செலவுகள் இப்படின்னு வித்தியாசமான செலவுகளையும் நீங்க ரிப்போர்ட் பண்ண போறீங்க. இன்றைக்கு விநாயகரின் வழிபாட்டினால் செலவுகள் கண்ட்ரோல்டா இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, பல விதத்திலும் பலரையும் ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்படி சூழ்நிலை வரும்போது இந்த நாளிலே விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு லாபங்களும் அதன் மூலியமாக வரக்கூடிய ஆதரவுகளும் பெறுகிறதுனாலே நாளைய சுபிட்சமான நாளாய் அமைய போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படி துலா ராசிக்குள்ள விசாக நட்சத்திரத்துக்குள்ள குருவினுடைய நட்சத்திரத்துல குருவின் பார்வையில இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பல விஷயங்கள் விரிவாக்கமாக யோசிக்கணும்னு யோசிப்பீங்க. இந்த நிறைய யோசிச்சாலே என்ன ஆகும், டயர்ட்ஸா வந்துடும்.
அப்படி டயர்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க வளமுடன். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 2ஆம் இடத்துல சந்திரன். குருவினுடைய பார்வை. குருவுடைய பார்வை சந்திரன் மேல விழுந்தாலே நமக்கு வெற்றி உண்டு. குடும்பத்துல நிறைய புதிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சந்தோஷத்தின் பகிர்வுகள் நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் தைரியமா ஹேண்டில் பண்ணலாம். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருப்பார். அவரை குரு பார்க்கிறார். குருவும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் என்ன செய்யறோன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியாத புதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இன்னைக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி குழப்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் ஹேண்டில் பண்ணுங்க. 2, 5 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். அந்த குரு உங்களுடைய ராசியினையும் பார்க்கிறாரு. ராசியின் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால குடும்பத்துல வீண் செலவுகள் கண்ட்ரோல் ஆகும். அதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சுப செலவுகள் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அதனால நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தான் உங்க ராசியின் லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்க அவரையும் பார்க்கிறார். அதனால புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் நிறைய வரும். இன்னைக்கு சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, அதுவும் விஷயமாக பார்க்கும்போது கடனை தீர்க்கணும்னு ஒரு எண்ணங்கள், இது எல்லாத்தையும் நீங்க கேபிடலைஸ் பண்ணலாம். கொஞ்சமான கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. கடன் அடையும். வாழ்க்கையில சுபிட்சங்கள் பெருகும். வாழ்க வளத்துடன். மகரம் ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் குருவினால் பார்க்கப்படுகிறார். 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கப்படுகிறார். அதனால ஏகப்பட்ட ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாதபடி சக வியாபாரிகளும் சக தோழர்களும் உங்களை படுத்துவாங்க. அதனால நிறைய போட்டிகள், அதில் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், ஏதானு பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே நீங்க மூவ்மெண்ட்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கால்குலேட்டிவாகவும் பண்ணீங்கன்னா சக்சஸ் உண்டு. 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அவரை குருவும் பார்க்கிறாரு. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா, ஆமா, அமைதி அப்படின்னு இருக்கலாம். காலையிலேயே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மெடிடேட் பண்ணி டே ஸ்டார்ட் பண்ணுங்க. சக்சஸ் உண்டு. 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எதையுமே யோசிச்சு செய்யும் போது உங்க காலை பின்னாடி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால யோசிக்காத எண்ணி துணிக கர்மம் இல்லாத காரியங்கள் சிறப்பாக அமையாது. அப்படிங்கிறதுனால யோசிச்சு செய்யுங்க. 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்வு வருவதற்கு இதுவே காரணம். வாழ்க வளத்துடன்.